இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பிரின்சிபல். என்னன்னா, வாட் எவர் கம்ஸ் டு மைண்ட், பர்சீவ் இட் இன் யோர் ஃபேவர். ஸோ என் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கா, அதில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் எதுக்கு இதை சொல்கிறேன், என்ன மைண்டில் வந்தாலும் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி திங்க் பண்ணுங்க. எப்பவுமே ஒரு பேட் மீனிங் கொடுக்காதீங்க. நெவர் கிவ் அ பேட் மீனிங். ஆனால் இதை தான் நம்ம எப்பவுமே பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூ இருக்குது. ஓகே, அண்ட் நீங்கள் போகிறீங்க. போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வி வில் கெட் பேக் டு யூ. வழக்கமாக சொல்கிற டிப்பிக்கலான டைலாக் அவங்க சொல்கிறாங்க, வி வில் கெட் பேக் டு யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன மீனிங் தெரியுங்க? அவ்வளோதான், என்ன வந்து செக் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து திருப்பி எனக்கு கால் பேக் பண்ண போகிறது இல்லை, கால் பேக் பண்ணுவாங்களா மாட்டாங்களா எனக்கு தெரியல. என்ன மீனிங் அந்த இடத்துல நீங்கள் தெரியும்? ஆர் நீங்கள் ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அண்ட் ஒரு லீட் வராங்க, ஒரு சேல்ஸ் கால் நடக்குது, சேல்ஸ் கால் முடிவில் கண்டிப்பாக உங்களோட சர்வீஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போயிடுறான். அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன மீனிங் அசைன் பண்ணுறீங்க? இந்த மாதிரி நியூட்ரலாக இருக்கிற ஒரு ரியாலிட்டி மேலே நீங்கள் என்ன மீனிங் அசைன் பண்ணுறீங்க? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அந்த மீனிங் தான் இட் டென்ஸ் டு கெட் மேனிஃபெஸ்ட். பிகாஸ் அங்கே தான் உங்கள் அவேர்னஸும் இருக்குது. ஸோ வாழ்க்கையில் நம்மளுக்கு thousands of experience we have, எல்லா நாளுமே we have experiences. ஓகே, ஸோ எதை பற்றி நீங்கள் யோசிச்சாலுமே திங்க் இட் இன் யோர் ஃபேவர். உங்களுக்கு சாதகமாக திங்க் பண்ணுங்க. அவ்வளோதான் நான் கேட்குறது. திஸ் இஸ் ஹவ் யூ சேஞ்ச் யுவர் லைஃப் இன் அ மோஸ்ட் சிம்பிள் அண்ட் எஃபிஷியன்ட் வே. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அண்ட் யூ வென்ட் ஆன் அ டேட் வித் another கேர்ள் அப்படின்னா, அந்த பொண்ணு ஒரு 3 days டெக்ஸ்ட் பண்ணல. அப்போ என்ன மீனிங் அசைன் பண்ணுறீங்க? ஓகே, அந்த பொண்ணு நம்மளை பிடிக்கல போல, ஓகே அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை போல, அந்த பொண்ணு நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணல. என்ன மீனிங் அசைன் பண்ணுறீங்க? பிகாஸ் நீங்கள் என்ன மீனிங் அசைன் பண்ணுறீங்களோ தட் மீனிங் வில் கெட் மேனிஃபெஸ்டட். இட் இஸ் ஆல் இமேஜினேஷன். உங்கள் இமேஜினேஷன் தான் ட்ரூ ரியாலிட்டி. உங்கள் மென்டல் பிளேன் தான் காஸ். ஸோ உங்கள் மென்டல் பிளேஸ் காஸாக இருக்கும் போது ஃபிசிக்கல் ரியாலிட்டி இஸ் அன் எஃபெக்ட். ஸோ நீங்கள் மென்டல் பிளேனில் என்ன மீனிங் ஒரு விஷயத்துக்கும் தரீங்க. ஓகே, ஸோ நம்ம லைஃப்பை பார்த்தோன்னா தேர் இஸ் ஃபைனான்ஸ் இருக்குது, ஹெல்த் இருக்குது, அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகே, மேஜர் பார்ட்ஸ் இது தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கூட டாக்டர்கிட்ட போகும்போது மிஸ்டயக்னைஸ் ஆகிடுவாங்க. அதாவது தே வில் நாட் ஹேவ் எனி கிரிட்டிக்கல் டிசீஸ், அவங்களுக்கு எந்த ஒரு வியாதியுமே இருக்காது. ஆனால் வியாதி இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டு அப்புறம் ஐயோ நம்மளுக்கு வியாதி இருக்கேன்ற அந்த ஒரு பிலீஃப், அந்த ஒரு மீனிங்கே அந்த வியாதியை வர வச்சிடும். அப்போ மிஸ்டயக்னைஸ் பண்ண டாக்டரே ஓகே கரெக்டாக டயக்னைஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை நம்ப ஆரம்பிச்சிடும், நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, இட் இஸ் ஆல் இமேஜினேஷன். ஸோ இந்த இமேஜினேஷனுக்குள்ள நீங்கள் என்ன மீனிங் தரீங்க? சிம்பிளான விஷயம். இது உங்களால் பண்ண முடியலன்னா யூ கேன் நெவர் டூ எனி திங். ஓகே, அண்ட் இந்த விஷயம் பண்ணும்போது யூ டோன்ட் கேர் அபவுட் யுவர் எமோஷன்ஸ். தெப்பாவே ஒரு விஷயம் நடக்கட்டுமே, உங்களுக்கு சாதகமாக விஷயம் நடக்கவே இல்லை, உங்களுக்கு கம்ப்ளீட் அகேன்ஸ்ட் ஒரு விஷயம் நடக்குதுன்னா கூட அதுக்கு என்ன நீங்கள் மீனிங் தரீங்கன்ற பொறுத்து தான் அந்த ஈவெண்ட் எப்படி அன்ஃபோல்ட் ஆகும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து சோகமாக இருக்கலாம், நீங்கள் ஃபியர்ஃபுல்லாக இருக்கலாம், நீங்கள் கோவமாக இருக்கலாம், பட் யூ கேன் டிக்ளேர் இட் இன்டர்னலி. பிகாஸ் நீங்கள் உங்கள் எமோஷன்ஸ் கிடையாது. நான் மற்ற வீடியோஸை சொன்ன மாதிரி இதுதான் நீங்கள், அண்ட் திஸ் இஸ் யுவர் எமோஷன். ஓகே, ஒரு எமோஷன் உங்களுக்கு நீங்கள் ஒரு எமோஷனை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ண முடியுமே தவிர நீங்கள் உங்கள் எமோஷன் ஆகிட முடியாது. ஓகே, ஸோ யூ ஆர் நாட் யுவர் எமோஷன்ஸ், அதுக்கும் மேலே. ஸோ ஒரு எமோஷன் வரும்போது அந்த இடத்துலையும் யூ டிக்ளேர் உங்களுக்கு எந்த மாதிரி நடந்தால் உங்களுக்கு சாதகமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மீனிங்கை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேலேயும், அந்த ஈவெண்ட் மேலேயும், அந்த சுச்சுவேஷன் மேலேயும் கொடுங்க. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். சார் ஆல்ரெடி ஜாப் இன்டர்வியூ எக்ஸாம்பிள் சொன்னேன், ஆல்ரெடி ஒரு சேல்ஸ் கால் எக்ஸாம்பிள் சொன்னேன், வாட் எல்ஸ், ஒரு டேட்டிங் எக்ஸாம்பிள் சொன்னேன், ஆர் லெட்ஸ் சே சீட்டிங் எடுத்துக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சீட்டிங் வந்து நம்ம இந்த சொசைட்டியில் பிகம் காமன். ஓகே, ஸோ லெட்ஸ் சே இந்த சீட்டிங் நடக்குது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பார்ட்னர் நைட் லேட்டாக வராங்க. ஓகே, அண்ட் யூ டோன்ட் நோ த ரீசன். அந்த இடத்துல வாட் மீனிங் ஆர் யூ அசைனிங்? பிகாஸ் யூ கேன் ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் வாட் யூ ப்ரொஜெக்டிங். நீங்கள் என்ன உங்கள் இன்டர்னல் வேர்ல்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அது மட்டும் தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ திங்க், நம்ம பார்ட்னர் நைட்டு சொல்லாமல் லேட்டாக வராங்கன்னா வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் மீனிங் வி கிவ்?
ஓகே, அவங்க 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 வந்து வேற ஏதோ பார்ட்னர் கூட சீட் பண்றாங்க, ஆர் ஏதோ தப்பா பண்றாங்களா, ஏதாவது ஸ்னீக்கி ஏதாவது பண்றாங்களா, மேபி அவங்களுக்கு ஒர்க் லேட்டாக விட்டுருக்கலாம், மேபி டிராஃபிக்காக இருந்திருக்கலாம், தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் ரீசன்ஸ். ஆனால் அந்த மில்லியன்ஸ் ஆஃப் ரீசன்ஸ்ல நீங்க என்ன ரீசன், நீங்க என்ன மீனிங் அந்த அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் யூ திங்க் இட், யூ பர்சீவ் இட் இன் யோர் ஃபேவர். அப்படி நீங்க பண்ணாம விட்டீங்க, இதை நீங்க பண்ணலன்னா அப்போ இதுக்கு அகேன்ஸ்டா தான் நீங்க யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். எதர் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி யோசிக்கிறீங்க ஆர் உங்களுக்கு ஏத்த மாதிரி யோசிக்கல. அப்ப நீங்க இதை பண்ணலன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க யோசிக்கவே இல்லை, உங்களுக்கு அகேன்ஸ்டா தான் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ வந்து எனக்கு கெட்ட விஷயங்கள் மட்டும் தான் மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு தே கீப் கெட்டிங் ஸ்டஃப் தட் தே டோன்ட் வாண்ட். அவங்க மேனிஃபெஸ்ட் பண்றாங்க, பட் தப்பான விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு காரணம் அவங்க கொடுக்குற மீனிங் ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்குமே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நீங்கள் ஒரு ரொம்ப ப்ரொடக்டிவான ஆள், பட் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எந்த வேலையும் உருப்படியாக பண்ணல, பிகாஸ் யூ டிடன்ட் ஃபீல் லைக் இட். அந்த நாள் கடைசியில் நீங்கள் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்களா, ஐயோ மை டே இஸ் ரூவன்ட், என் நாளே நாசமாக போயிடுச்சு, எதுவுமே நான் பண்ணல, டுடே டேஸ் வேஸ்டட் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ தட் இஸ் வாட் த மீனிங் யூ கிவிங் இட். அந்த மீனிங் தான் நீங்கள் அந்த டே கொடுக்குறீங்க. ஸோ தட் இஸ் அந்த அப்போ அந்த டே வந்து ரூயின்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு மீனிங் வந்தா திங்ஸ் வில் கெட் மேனிஃபெஸ்டட். ஓகே, ஆர் லெட்ஸ் சே நீங்க ஒரு ட்ரிப்புக்கு போறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்புக்கு போறீங்க, பட் சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் ஆர் சம்திங் எல்ஸ் ஹஸ் ஹேப்பன் அண்ட் நீங்க வந்து ஒரு மீனிங் தரீங்க, லைக் ஓகே திஸ் இஸ் த வர்ஸ்ட் ட்ரிப் ஐ எவர் கான், இது வந்து நல்லாவே இல்லை இந்த ட்ரிப்பு. ஓகே, ஸோ லெட்ஸ் சே 7 days ட்ரிப்பில் 3வது நாளே இந்த ட்ரிப் நல்லா இல்லை, இந்த ட்ரிப் மோசமா இருக்கு, இந்த ட்ரிப் எனக்கு பிடிக்கவே இல்லைன்ற ஒரு மீனிங் நீங்க அசைன் பண்றீங்கன்னா மிச்சம் இருக்க ட்ரிப் வேறு எப்படி இருக்கும்? கெட்ட விஷயமே நடக்கட்டும், அகைன் யூ ரிவைஸ் இட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் பற்றி யோசிக்கிறீங்க, அது நிஜமாவே நடந்துச்சு. ஓகே, நிஜமாவே இந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன் நடந்துச்சு. ஆனால் நீங்கள் உங்கள் மைண்ட் லெவலில் யோசிக்கும் போது நெகட்டிவ் சுச்சுவேஷனை யூ கன்வெர்ட் இட் இன்டு பாசிட்டிவ். இப்படி தான் நடந்துச்சு, இதுதான் வந்து நிஜம், பிகாஸ் உங்கள் இமேஜினேஷன் தான் இஸ் அ ட்ரூ ரியாலிட்டி, இஸ் அ காஸ் ஆஃப் யுவர் ஃபிசிக்கல் ரியாலிட்டி. ஸோ அதை வந்து அதை நடந்த மாதிரியே யோசிச்சுட்டு ஒரு ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு நெகட்டிவ் ஷேட் அதை யோசிச்சுட்டு என்ன யூஸ் இருக்கு, என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? சரி, நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனே நம்ப வேணாம்ப்பா, ஓகேவா? இவ்வளோ வீடியோஸ் போகிற நான் தான் முட்டாள், நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனை நம்ப தேவை. பட் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் ஒரு கெட்ட மீனிங், ஒரு பேடான மீனிங், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மீனிங்கை நீங்கள் அசைன் பண்ணாமல் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூ ஆல்வேஸ் டிஃபால்ட் டு ஒரு பேடான மீனிங்கை அசைன் பண்ணுறீங்க. அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஓகே, இதை பேர் போனில் எடுத்துக்கிட்டோம்னா யூ ஆர் ஜஸ்ட் திங்கிங் பாசிட்டிவ், அவ்வளோதான். You're just thinking positive because you can't control 3D reality anyway. Then why not? Okay, so in clients, one of the most important things that I have taught, always think in your favor. என்ன நடந்தாலுமே ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போகிறோம், அங்கே நம்ம ரிஜெக்டே பண்ணாலும் சரி, இது இல்லை அவங்க ரிஜெக்ட் பண்ணலையே, பிகாஸ் என் இமேஜினேஷனாக நான் தான் ராஜா, நான் தான் கடவுள், நான் தான் காட். ஸோ நான் வைக்கிறது தான் எங்கள் சட்டம். என் இமேஜினேஷன்னா நான் என்ன வேணா பண்ணலாம். ஸோ ஐ எம் டூயிங் வாட் எவர் ஐ வாண்ட். And since me and my clients know that metaphysically இதுதான் உண்மை, நம்ம இமேஜினேஷன் தான் இஸ் அ காஸ் ஆஃப் அ ரியாலிட்டி, நம்ம மென்டல் பிளேன் தான் இஸ் அ காஸ் ஆஃப் அ ரியாலிட்டி. நம்ம இமேஜினேஷனில் போடுறோமோ, என்ன மீனிங் போடுறோமோ, அதுதான் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகே, நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் சொன்னாலுமே அது அவங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு இல்லை எனக்கு ரிஜெக்ட் ஆகலைன்னு ஒரு நல்ல மீனிங், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மீனிங்கை கொடுத்துக்கிட்டு they have manifested their job back. There are so many people. ஆக்சுவலாக அதுக்கு நான் சீரிஸ் பண்ணலான்னு இருக்கேன், சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பற்றியே ஒரு சீரிஸ். எனக்கு இமெயில்ஸ் நிறைய வருது இல்லையா, இமெயில்ஸில் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதுக்காகவே நான் ஒரு சீரிஸ் பண்ணுறேன், ஹவு பீப்புள் ஆர் மேனிஃபெஸ்டட். பட் அது ஓகே, அது அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம், அப்போ நம்மளுக்கு உண்மையாக இல்லையான்னு தெரியும். நீங்கள் இப்போ யோசிக்கிறீங்கன்னா தென் யூ வேஸ்ட் ஆஃப் டைம்ன்றேன். இஃப் யூ டோன்ட் பிலீவ் இன் திஸ், இஃப் யூ டோன்ட் ஹேவ் ட்ரஸ்ட் இன் திஸ், அண்ட் ஐம் நாட் சேயிங் நீங்கள் எனக்கு கூட ஒர்க் பண்ணுங்க, அதாவது ஐ மீன் நான் சொல்கிறேன், பட் என் கோர்ஸை வாங்குங்க, என் கூட ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு காசை பிடுங்கிறதுக்கு நான் எதுவும் பண்ணல. நான் என் கிளைண்ட்ஸுக்கு என்ன சொல்கிறேனோ லிட்டரலாக என் கிளைண்ட்ஸ்க்கு கேட்டால் தெரியும், என் கிளைண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறோம் லிட்டரலாக எல்லாமே நான் பப்ளிக்காகவும் சொல்லிடுறேன். த ஒன்லி திங் தட் மை கிளைண்ட்ஸ் கெட் அஸ் அன் அட்வான்டேஜ் இஸ் அவங்க ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷனுக்கு ஐ கேன் கிவ் அட்வைஸ் அண்ட் ஐ கேன் டெய்லர் ப்ரோட்டோகால்ஸ் ஃபார் தம், அவ்வளோதான். அவங்க எங்கே தப்பாக போகிறாங்கன்றது ஸ்பெசிஃபிக்காக என்னால் பிட் பாயிண்ட் சொல்ல முடியும். பட் எல்லாருக்குமே அது அவசியம் கிடையாது. வாட் ஐ எம் ஷேரிங் இன் திஸ் சேனல்
ஆர் வெரி சிம்பிள் திங்ஸ், வெரி வெரி சிம்பிள் திங்ஸ். இதுக்காக நீங்கள் ஒருத்த பைசா நீங்கள் சேவ் பண்ண போகிறது கிடையாது, உங்கள் டைம் நீங்கள் வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. தென் வாட் டவுன் சைட் ஆர் யூ சீயிங் இன் திஸ்? நத்திங். ஸோ இப்போ நான் இந்த விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் அதை டிஃபெண்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்னு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறீங்கன்னா, எதுக்காக டிஃபெண்ட் பண்ணுறேன்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. why am I defending why am I defending this why am I defending this? You are defending your old awareness, you are defending your old reality. Okay, so let's say உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா அமௌண்ட் இருக்கு அப்படின்னா, ஓகே பிசிக்கல் ரியாலிட்டியில அதான் காமிக்குது, பட் உங்க மென்டல், உங்க இமேஜினேஷன்ல நீங்க என்ன அமௌண்ட் வேணா போட்டுக்கலாம். ஓகே, அதுக்காக உங்களை வந்து $1 billion போடணும்னு நான் சொல்லலை. ஜென்யூன்லி இந்த அமௌண்ட் இருந்தால் லைஃப் சேஞ்ச் ஆகிடும்ன்ற அமௌண்ட் இருக்கும். You put that amount into a bank account in imagination, and அதான் decision. அந்த decision எடுத்துட்டு you stay in it. Don't give any other meaning. என் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு, என் பிஸ்னஸ்லேருந்து, என் ஜாப்லேருந்து, பல சோர்சஸ் எனக்கே அறியாமல் என்கிட்ட காசு வந்துக்கிட்டே இருக்கு, ஏனே தெரியல. யூ கேன் கீப் சேயிங் திஸ், யூ கேன் கிவ் நியூ மீனிங்ஸ். இது பண்ணுறதுனால இது நீங்கள் பண்ணாமல் விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்னது நீங்கள் பண்ணலன்னா தென் யூஆர் கிவிங் பேட் மீனிங்ஸ், அவ்வளோதான். ஐயோ என் பேங்க் அக்கௌண்ட்டில் காசே இல்லையே, பேங்க் அக்கௌண்ட்டில் காசு குறைஞ்சிக்கிட்டே வருது, ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மா. அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக ஐயோ அம்மா தான். யூ வில் ஆல்வேஸ் பி லிவிங் த ஐயோ அம்மா லைஃப். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நான் ரோடில் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஓகே, சம் அதர் கை என் பைக் வந்து இடிச்சிட்டான், நானும் அவன் பைக் இடிச்சிட்டேன். ஸோ வி ஹேட் அன் ஆர்குமெண்ட். ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் ஆர்குமெண்ட் ஐ ரிவைஸ்ட் இட். ஓகே, இந்த விஷயம் நடக்கவே இல்லை, எவ்ரி திங் வென்ட் அவுட் ஸ்மூத்லி. அந்த ஆள் வந்து இடிச்சவர் ரொம்ப கைண்டாக இருந்தார், அவர் ஆக்சுவலாக கைண்டாக இல்லை, பட் ரொம்ப கைண்டாக இருந்தாருன்ற மீனிங்கை நான் கொடுத்தேன், பிகாஸ் மை இமேஜினேஷன்ஸ் மை ஓன் ரியாலிட்டி. அண்ட் அதே ஆளை திருப்பி ஈவினிங்கா நைட் பார்த்தேன். ஓகே, ஐ வாஸ் கோயிங் டு ஹேவ் சம் டின்னர், அந்த இடத்துல அதே ஆளை பார்த்தேன். அதே ஆளை பார்த்துட்டு சாரி ப்ரோன்னு நான் சொன்னேன், அவரும் சாரி ப்ரோ அது தெரியாமல் நடந்துச்சு, ஹீட் ஆஃப் த மோமெண்ட் பேசிட்டேன்ட்டு வி எக்ஸ்சேஞ்ச் apologized to each other and it went out smoothly. இது வெரி 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 சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றது. ஓகே, அப்போ அந்த ஸ்கெப்டிக்கல் பீப்புள்லாம் வந்துட்டு, இல்லை ப்ரோ நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணலனாலுமே வந்து அந்த ஆள் அங்கே தான் இருந்திருப்பாரு, இது நடந்திருக்க தான் போகுது. ஓகே, நீ என்ன பிலீவ் பண்ணுற பண்ணிக்கோப்பா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. ஓகே, இந்த மாதிரி ஸ்கெப்டிக்கலாக இருக்கவங்க, இந்த மாதிரி வந்து ரொம்ப நம்பாதவங்க நம்ப தேவையில்லை. நம்ம இந்த சேனல் சொன்ன மாதிரி யூ டோன்ட் ஹேவ் டு பிலீவ் இன் எனி ஆஃப் தீஸ் திங்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட் வித் இட். பட் இப்போ நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ட்ரஸ்ட், யூ நீட் டு ஹேவ் ஃபெய்த். ஓகே, அண்ட் அகைன் ஐம் நாட் ஆஸ்கிங் ஃபார் யோர் மணி, ஐம் நாட் ஆஸ்கிங் ஃபார் யோர் டைம், ஐம் நாட் சேயிங் இந்த வெப்சைட்குள்ளே போனால் உங்களுக்கு வந்து பல லட்சம் கோடி கிடைக்கும். ஐம் ஜஸ்ட் சேயிங் சேஞ்ச் யூர் திங்கிங், சேஞ்ச் யூர் ஃப்ரீக்வன்சி, சேஞ்ச் யூர் ஐடென்டிட்டி. வாட்ஸ் ராங் இன் தட்? வாட்ஸ் ஸோ ஹார்ட் இன் இட்? ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷூட் அ குவிக் வீடியோ. என்ன யோசிச்சாலுமே அதை உங்கள் ஃபேவருக்கு யோசிங்க. அதை வந்து ஒரு லைஃப் ஸ்டைல், இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல், இது உங்கள் பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்கை நம்ம மாற்றுறோம். ஓகே, ஸோ ஒரு தடவையும் நீங்கள் யோசிக்கும் போது என்ன யோசிக்கிறீங்கன்னு பாருங்கள், அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லைனா எதுக்கு அதை யோசிச்சுக்கிட்டு பிகாஸ் வாட் எவர் யூ புட் இன் இமேஜினேஷன் இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட் இன் ஃபிசிக்கல் ரியாலிட்டி. இதுதான் லா. இவ்வளோ நாளாக உங்கள் லைஃப் நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணம், அது நல்லா இருக்கோ கெட்டதாக இருக்கும், உங்கள் லைஃப் இப்போ இப்படி இருக்கிறதுக்கான காரணம் உங்கள் இமேஜினேஷன் மட்டுமே, உங்கள் ஐடென்டிட்டி மட்டுமே. என்ன உங்கள் இமேஜினேஷன் ஓடிக்கிட்டே இருக்கு எவ்ரிடே, பிகாஸ் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ இமேஜினேஷனில் தான் நீங்கள் வாழ்றீங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. யூ ஆர் இமேஜினிங் 24 hours a day. யூ ஆர் இமேஜினிங் 24 hours a day. அது நீங்கள் கான்ஷியஸாக பண்ணுறீங்களோ அன்கான்ஷியஸாக பண்ணுறீங்களோ நீங்கள் ஆக மொத்தம் பண்ணுறீங்க. ஸோ அந்த இமேஜினேஷனில் என்னென்ன மீனிங்ஸ் நீங்கள் மற்ற விஷயங்கள் கொடுக்குறீங்க, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் இமேஜினேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. Think about it. Change your thinking, change your imagination, change your identity, and that will change your life. Okay, so that's it from me. நீங்க கூட ஒர்க் பண்ண நினச்சிங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. And I will see you in another video.